கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குட்டி பையனும் அவனுடைய பெற்றோரும் வெளிநாடு ஒன்றுக்கு பயணம் மேற்கொள்வதற்காக ஃப்ளைட்ல போர்டாகி இருந்தாங்க. எப்பவுமே துருதுருன்னு இருக்கிற அந்த குட்டி பையனுக்கு வெளியே போக முடியல, விளையாட முடியல, சீட்டை விட்டு இறங்க கூட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே வேதனையா இருந்தது. அப்பா, நான் இறங்கி போறேன், நான் வீட்டுக்கே போயிடுறேன், இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல, சீட்லயே உட்கார்ந்து இருக்கணும்னு இருக்கு, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சு அழுதான். ஜன்னல் வழியா வெளியே பார்க்கலாம் அப்படின்னா இருட்டா இருந்தனால அவனுக்கு ஒண்ணுமே கண்ணு தெரியல. அதனால அவன் இன்னும் வேதனையா இருந்தது. எவ்வளோ டாய்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே அவனை சமாதானப்படுத்த முடியல. இந்த நிலையில அந்த ஃபிளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சோடனே இன்னும் அவன் அழுகை அதிகமானது. எங்கேயோ போகுது, இது நாய்ஸ் இவ்வளோ வருது, நம்ம எங்கேயோ பறக்கிறோம், நம்ம எங்க போறோம் அப்படின்னு ரொம்பவே அவனுடைய மனதுல ஒரு பயமும் திகிலும் வந்தது. அவனுடைய தகப்பன் சொன்னாரு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. ஆனாலும் அவனால அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த வெளியே போக முடியாத ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலைகள் அவனுக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. அந்த ஜேர்னி ரொம்ப குறுகிய மணி நேரங்கள் தான் இருந்தது. அவங்க டெஸ்டினேஷனை சீக்கிரமாவே ரீச் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே அந்த குட்டி பையன் பார்த்த எல்லா இடங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அழகான மக்களை பார்த்தான், அழகான சூழ்நிலைகளை பார்த்தான், இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தான், அங்க இருந்த கடைகள் எல்லாம் பார்த்தான். அவனுக்கு அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இதுவரை தான் பார்த்திராத ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு வந்ததை போல அவன் உணர்ந்தான். அந்த ஃப்ளைட் ஜேர்னிக்கு அந்த பீரியட்ல இருந்த அவனுடைய எல்லா அசௌகரியங்களும் அவனுடைய எல்லா வேதனைகளும் மறந்தே போச்சு அவனுக்கு. நல்லா இருக்கு இந்த இடம், அழகான இடத்துக்கு அப்பா கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு, இதுதானே அந்த இடம் அப்படின்னு ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். பிரியமானவர்களே, நம்மோட வாழ்க்கையில கூட இந்த அதிசீக்கிரத்துல நீங்கிற லேசான உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த உபத்திரவம் என்னால தாங்க முடியல, இந்த பாடுகளும் வேதனைகளும் என்னால தாங்க முடியல, இந்த காத்திருக்கிற காலம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். வேதத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள்னு எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த பாடுகளும் வேதனைகளும் குறுகிய காலம், அதிசீக்கிரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி வெகு சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகளும் பாடுகளும் நீங்கி போவதை நீங்கள் காண்பீர்கள். ஆனா அதன் பின்பதாக உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 2024 கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன், அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று இந்த GLP ஒழித்து கொடுத்த வார்த்தையின்படியே அவர் வாசம் செய்கிறார். அதனால் அந்த பிரச்சனைகள் அதிசீக்கிரத்தில் நீங்கி இருப்பதையும் நீங்கள் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையையும் காணப்போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை சாட்சியா எங்களோடு பகிர் போகிறீர்கள். நாங்கள் உங்களுக்காய் செபித்து வருகிறோம். இந்த இரவு நேரமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் தங்களுடைய பாடுகள், வேதனைகள், காத்திருப்பு காலங்கள் அவர்களுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தையின்படியே இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் 2 கொரிந்தியர் 4:17-18 படியே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை அவர்கள் சீக்கிரத்தில் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரம் ஒரு புது நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதாக, நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.